Hello students, yesterday classல long division methodல ஒரு problem பார்த்தோம். அதே methodல இன்னைக்கு polynomial கொடுத்திருக்காங்க 9x power 4 plus 12x power 3 plus 28x square plus ax plus b is a perfect square. இந்த polynomial ஒரு perfect squareனு சொல்லிட்டாங்க. அதில் இருக்கிற இந்த a and b ஓட வேல்யூ மட்டும் என்னன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி long division methodல சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஷினை நான் எழுதிக்கிறேன். கொஷின் எழுதும்போது சைன் எல்லாம் பார்த்து கரெக்டாக எழுதுங்க. ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன இருக்குது நமக்கு 9x power 4 இருக்குது. ஸோ இந்த நம்பரை இப்போ 9ஓட ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஸோ 3 3s are 9. இப்போ வேரியபிளுக்கு வாங்க. x power 2 into x power 2 மல்டிப்ளிகேஷன் ரூலில் பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா பவரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அப்படி தானே? ஸோ x power 2 into x power 2 x power 4. டிவிஷன் மெத்தடில் நம்ம எப்போவும் சைன் மாற்றி சப்ராக்ட் பண்ணுவோம்ல, பண்ணோன்னா நமக்கு 9x power 4 minus 9x power 4 0 ஆகிடும். கரெக்டாக? அடுத்து இருக்கிற ரெண்டு வேல்யூவும் நான் கீழே கொண்டு வரேன். ப்ளஸ் 12x power 3 ப்ளஸ் 28x power 2 இருக்குது. இப்போது நான் இங்கே இருக்கிற இந்த வேல்யூ என்ன பண்ணுறேன், 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுகிறேன். 3 2s are 6x power 2. எனக்கு என்ன வேணும், 12x power 3. ஆனால் என்கிட்ட என்ன இருக்குது, 6x power 2 தான் இருக்குது. ஸோ நான் 12 வரணும்னா இந்த 6ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணணும்னு பார்க்கணும். ஸோ 6 2s are 12. ஸோ 2 into 6 12. இங்கே என்ன சைன் வரணும் அப்படின்னு டவுட்டாக இருந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே என்ன சைன் இருக்கோ அதை அப்படியே போட்டுருங்கன்னு சொல்லியிருக்கேன்னா. ஸோ ப்ளஸ் 2 into ப்ளஸ் 6 ப்ளஸ் 12. இப்போது வேரியபிள் பார்த்தோன்னா இங்கே எக்ஸ் பவர் 3 இருக்குது, ஆனால் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, எக்ஸ் பவர் 2 தான் இருக்குது. ஸோ எக்ஸ் பவர் 1 இன்ட்டு எக்ஸ் பவர் 2 எக்ஸ் பவர் 3. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன வேல்யூ இருக்குது, அதை அப்படியே இங்கே போட்டுறணும்னு சொல்லியிருக்கேன்னா 2x power 1. 2 2s are 4 ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸ் பவர் 1 இன்ட்டு எக்ஸ் பவர் 1 எக்ஸ் பவர் 2. சைனை மாற்றுங்க. மாற்றும்போது இது 0 ஆகிடும். இங்கே வேறு வேறு சைன் இருக்குது. ஸோ ஹையஸ்ட் வேல்யூலேருந்து லோவஸ்ட் வேல்யூவை சப்ராக்ட் பண்ணி ஹையஸ்ட் வேல்யூவோட சைன் போட்டுக்கிறேன். 28 minus 4 24 ஹையஸ்ட் வேல்யூவோட சைன் ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போது இந்த ஏஎக்ஸ் ப்ளஸ் பியை கீழே கொண்டு வரேன். இங்கே என்னாகும், 24x ஸ்கொயர் வேணும். அப்போது நான் இங்கே இருக்கிற வேல்யூ எல்லாத்தையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிக்கிறேன். 6x ஸ்கொயர் ப்ளஸ் 2 into 2 4x power 1. 24x ஸ்கொயர் வேணும், ஆனால் என்கிட்ட இருக்கிறது 6x ஸ்கொயர் தான் இருக்குது. ஸோ எனக்கு 24 வேணும்னா இந்த 6ஐ எந்த வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணணும், 4ஓட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4 6 24. சைன் என்ன போடணும்னு தெரிலனா இங்கே என்ன சைன் இருக்கோ அது அப்படியே போடணும்னு சொல்லியிருக்கேன்னா ப்ளஸ் 4 into 6 24 ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் தான் வேணும், இருக்கிறதும் எக்ஸ் ஸ்கொயர் தான். ஸோ நம்ம இங்கே எந்த வேரியபிளும் போடணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டாக? ஸோ 24x ஸ்கொயர் நமக்கு கிடச்சாச்சு. இப்போ 4 into 4 16 ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸு, இங்கே எக்ஸ் இல்லை, ஸோ ஒரே ஒரு எக்ஸ் தான். ஏன் இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே நான் இங்கே போட்டுக்கிறேன். 4 into 4 16. சைன் எல்லாம் சேஞ்ச் பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கணும், பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை நம்ம சைனெல்லாம் சேஞ்ச் பண்ணி கடைசியில் கொண்டு வர ஆன்சர் என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். கரெக்டாக? 0வாக இருந்ததுனா தான் இந்த பாலினாமியல் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இப்போ நமக்கு ஏ அண்ட் பியோட வேல்யூ வேணுமா, இப்போது இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணால் என்ன வரும், நமக்கு 0 வரும். ஏஎக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் இல்லை, இங்கே மைனஸ் சைனை நம்ம மாற்றிட்டோம். ஸோ இங்கே என்ன வரும், ஏஎக்ஸ் மைனஸ் 16x இஸ் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி இங்கே பி மைனஸ் 16 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே என்ன ஆகிடும், பி இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 16 இங்கிட்டு போகும்போது ப்ளஸ் 16 ஆகிடும். ஸோ பியோட வேல்யூ என்ன கிடச்சிருச்சு, நமக்கு ப்ளஸ் 16ன்னு கிடச்சிருச்சு. இப்போது ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ax minus 16x ரெண்டு இடத்துல என்ன காமனாக இருக்குது, எக்ஸு காமனாக இருக்கா. ஸோ நான் எக்ஸை வெளியே எடுத்துடுறேன்.
a minus 16 is equal to 0. இந்த எக்ஸை நான் இந்த சைடு கொண்டு போகிறேன்னு வச்சுக்கோங்க. a minus 16 is equal to 0 into 0 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது டிவிஷனுக்கு வரும். ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே 0 ஆகிடும். a minus 16 is equal to 0. ஸோ a is equal to 16. ஏவோட வேல்யூ 16, பியோட வேல்யூ 16. இந்த பாலினாமியல் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும்போது a and பியோட வேல்யூ என்னது 16. இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் சம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.